Ask Jhansi Home Care Products. Hello friends, நான் Ask Jhansi சுவேனா மஜ்ஹர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டேட்ல என்னோட ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. சோ அவங்க பர்த்டே அப்படிங்கிறதுனால 1 part சிக்கன் பிரியாணி செய்யறதுன்னு முடிவு பண்ணி அதை தான் வந்து இப்போ நான் சமைச்சு காட்ட போறேன். சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன். குக் பண்ணும்போது அதோட அளவுகள் சொல்கிறேன். இந்த மெத்தடில் வந்து டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் செய்ய போகிறது கீக் ரோபோ குக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில். ஆக்சுவலாக இது வந்து 8 லிட்டர் குக்கருங்க. ஆல்ரெடி நான் வந்து 5 லிட்டரில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 5 லிட்டர் குக்கர், ஏர் ஃப்ரையர் அண்ட் டிஷ் வாஷர் மூணுமே இங்கே இருக்குது. ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வதக்கறதுக்கு மேனுவல் மோட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணி வந்து சாட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது, அந்த மோடுக்கு நான் மாற்றிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு நாங்கள் 1/4 லிட்டர்லேருந்து 300 ml வரைக்கும் எண்ணெய் சேர்ப்போம். ஒரு 5 அல்லது 6 எண்ணிக்கையில் பட்டை, அதே அளவுக்கு கிராம்பு, அதை விட கொஞ்சம் அதிகமாக, அதாவது ஒரு 12 ஏலக்காய், 10-12. எப்போவுமே வந்து ஏலக்காய் வந்து அதிகமாக போடணும், கிராம்பு வந்து அதிகமாக போடக்கூடாது. இப்படி செஞ்சோம்னா தான் நல்லா மணமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு, இதை வந்து எண்ணெயில் போடுறேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கீக் ரோபோ குக் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே நான்ஸ்டிக் தான் வாங்கியிருக்காங்க. நான் வந்து சில்வர் எஸ்எஸ் தான் வாங்கியிருக்கேன். நல்ல கெட்டியான சில்வர், அடிப்பிடிக்காமல் வரும். என்னோட 5 லிட்டரும் எஸ்எஸ் தாங்க, 8 லிட்டரும் எஸ்எஸ் தான். இப்போ வந்து இது பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிஞ்சிருச்சு. இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். எப்போவுமே பிரியாணிக்கு நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணவோ அரைக்கவோ மாட்டேன், முழுசாக தான் போடுவேன், ஆனால் வதங்கிடும். ஸோ பாருங்கள், 1 கப்புங்க, நல்லா வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் இதில் வந்து 3 எண்ணிக்கையில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. மீடியம் சைஸாக இருந்தால் 3. நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. நீல வாக்கில் சன்னமாக நாங்கள் அரிவோம், அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வந்து சுருண்டு ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம விட்டுறணும். அதுதான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ஹைதராபாத் பிரியாணிலாம் சமைக்கும்போது பார்த்துருப்பீங்க, கேரமலைஸ் பண்ணியே போடுவாங்க, ஏன்னா அது ஒரு டேஸ்ட். ஆனால் இங்கே வந்து நம்ம கேரமலைஸ் வரைக்கும் விட போகிறதில்ல. ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி நமக்கு நல்லா வந்து சுருண்டு ஒரு அளவுக்கு வந்து ஓரமெல்லாம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு தான் நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணணும். அதுதான் வந்து டேஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இஞ்சி பூண்டு 2 சம அளவு சேர்த்து அரைச்சி அதில் வந்து நல்லா 1 டம்ளர் நிறையா நம்ம வந்து சேர்க்க போகிறோம் 1 கிலோ அரிசிக்கு. இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் நான் இப்போ போடுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருண்டு வதங்கணும். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கும் பாய் வீட்டு சிக்கன் பிரியாணியோட அதே டேஸ்ட் கிடைக்குங்க. ஏன்னா முஸ்லீம் செய்யும்போது எப்படி அந்த டேஸ்ட் வருது, எப்படி அந்த மனம் வருது, எங்களுக்கு வரலையே அப்படின்னு யோசிக்கிறவங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாக்டாக பாய் வீட்டு பிரியாணியோடைய சுவை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன், தனி மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் 1 கிலோவுக்கு. 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 சேர்த்து நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகா சேர்த்து கூட ஆட் பண்ணலாம். இப்போ நான் இதில் 1 கிலோ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி சமைக்கிறதுக்கு அப்படின்னா சிக்கனை வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டு வாங்கிக்கணும். ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு வாங்கினா நல்லா இருக்காது. சிக்கனாக இருந்தாலும் மட்டனாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக போட்டு வாங்கும்போது கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிடணும் லைட்டாக. அப்போ லைட்டாக என்ன ஆகும்னா ஓரமெல்லாம் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி ஆயிரும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரைஸில் ஆட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் சின்னதாக போட்டு வாங்கிட்டிங்கன்னா அப்படி நம்ம உடைய விட முடியாது. ஏன்னா அப்படி உடையும் போது என்ன ஆகும்னா டோட்டலாகவே கலண்டு போயிடும். அதனால் நான் எப்போவுமே சிக்கன் ஆர் மட்டன் வந்து இன்றைக்கே கொஞ்சம் சின்னதாக தான் போச்சு, இன்னுமே நான் கொஞ்சம் பெருசாக போட்டு கேட்பேன். ஒரு 2 மினிட்ஸ் இந்த சிக்கனை நம்ம வதக்கிக்கலாம்.
இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு போய் கொஞ்சம் வந்து ரம்ப இலையும் கொஞ்சம் பிரிஞ்சி இலையும் பறிச்சிட்டு வந்துடலாம். வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இந்த கலர் வரும். எக்ஸ்ட்ராவாக நான் எந்த ஒரு ஜிலேபி பவுடரோ அல்லது கலரோ எப்போவுமே ஆட் பண்ண மாட்டேன். இதுலேயே வந்து நல்ல கலர் வந்துடும். கலருக்கு மெயின் காரணம் என்னென்னா தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கிறது தான். ஸோ நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. 1 கிலோ ரைஸ்க்கு வந்து தக்காளி பெருசாக இருந்தால் 3 போதுங்க, சின்னதாக இருந்தால் 4 போடுங்க. எப்போவுமே தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அப்படி போட்டோன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும், பிரியாணி மாதிரி இருக்காது. ஸோ நான் வந்து இப்போது இதில் நல்ல 3 எண்ணிக்கையில் நல்ல பெரிய பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் உப்பு இருந்துச்சு. இப்போ நான் வந்து இந்த சிக்கனுக்கான உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அப்புறமா ரைஸ்க்கான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி பிரித்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து உப்புடைய அளவு கூட குறைய வராமல் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிருச்சு, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ தக்காளி நல்லா வந்து நொங்கு மாதிரி ஆயிடுச்சு, ஷேப் தெரியாத அளவுக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 1 லிட்டருக்கு 1/4 லிட்டர் அப்படிங்கிற அளவில் ஆட் பண்ணிக்கலாம், 250 ml. கூடவே நம்ம பறிச்சுட்டு வந்த அந்த பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். 1 கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா தழை ரெண்டையும் நான் ஆஞ்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு கொத்து, அது ஒரு கொத்து வரும். ஸோ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கலாம். இதில் வந்து 1 எலுமிச்சம்பழத்துடைய சாறை வந்து நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். ஏன் நம்ம கடைசியாக சேர்க்குறோம் அப்படின்னா முதலியே ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி கசந்த மாதிரி ஆகிடும், கடைசியாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒன்றுக்கு வந்து 2 தண்ணி வைப்போம் நார்மலாக. பட் பாஸ்மதி ரைஸ், இந்த மாதிரி சீரகசம்பா ரைஸ், இந்த மாதிரி பச்சரிசிக்கு ஒன்றுக்கு வந்து பழைய அரிசியாக இருந்தால் 1.25, புது அரிசியாக இருந்தால் 1.5 தான் வைக்கணும். ஏன்னா நம்ம குக்கரில் ஆக்கிறதுனால. இதே நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சு ஆக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து வைக்கலாம். ஏன்னா கடைசி வரைக்கும் தண்ணி சுண்டிகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் 1க்கு 1.5 சைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதில் ஆல்ரெடி வந்து தண்ணி இருக்குது கொஞ்சம், அந்த தண்ணியை வந்து கழிச்சிக்கலாம். அரைப்படி தண்ணி இருக்குது. ஸோ அதை கழிச்சிட்டு தான் நான் தண்ணியை ஆட் பண்ண போகிறேன். இப்போது 1 படி ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டா சீக்கிரமாக தண்ணி பாயில் ஆக ஆரம்பிக்கும். தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் போட்டோம்னா தான் பக்குவத்தை கரெக்டாக எடுக்க முடியும். இல்லைனா சம்டைம்ஸ் வந்து ரைஸ் உடஞ்சிருங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி சேர்க்கும்போது அது பாஸ்மதியாக இருக்கட்டும், சீரகசம்பா இருக்கட்டும், 1 hour முன்னாடியே ஊற வச்சுருங்க. இப்போ நான் ஊற வச்சு கழுவி தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ரைஸ் நல்ல நீளமாகவும், சீரகசம்பாவாக இருந்தால் நல்ல பொடி பொடியாகவும் வரும். கை பொறுக்கிற சூட்டில் நல்லா கழுவிட்டு கடைசியாக ஃபைனலாக கை பொறுக்கிற சூட்டில் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இப்போ பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் மூடி போட்டு நம்ம வந்து புலாவ் மோடில் செட் பண்ணிக்கலாம். இதோட மூடி பார்த்திங்கன்னா உள்ளே 2 பீஸாக இருக்கும். இதை எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். கழுவும் போது இதை எடுத்து கழுவிக்கலாம். பாருங்கள், இப்படி இருக்குது பாருங்கள். இதில் வந்து சேஃப்டி வால்வ் குக்கருக்கு வர மாதிரியே இருக்குது. விசிலும் இருக்குது, ஆனால் விசில் வந்து வேறு ஷேப்பில் இருக்கும். அப்படி அழுத்தினோன்னா போயிடும். இதில் வந்து கேஸ்கெட் போட்டிருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு ப்ரெஷர் நிற்கிது. இதுதான் வந்து இதோடைய விசில். இதை வந்து ட்ரிகரை வந்து கீழே புல் பண்ணோம் அப்படின்னா விசில் ஆன் ஆகிடும். இட்லியெலாம் அவிக்கும் போது இதை மேலே தள்ளிட்டோம் அப்படின்னா விசில் வந்து ஆஃப் ஆகிடும். நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் இதில் வந்து ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிக்கலாம் மேலே தள்ளி. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக புலாவ் மோட் வந்து 15 minutes. நான் ஆல்ரெடி ஓப்பன்லேயே ஹாஃப் குக் பண்ணிட்டதுனால நான் வந்து 8 minutes தான் செட் பண்ணேன். பாருங்கள் எப்படி வந்து நீளமாக இருக்குது ரைஸ். ஓப்பன் பண்ண பின்னால் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கணுங்க. பரட்டி விடுறேன் இப்போ நான் நெய் சேர்த்தது வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் மிஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நீளமாக சூப்பராக வந்திருக்குன்னு. இன்றைக்கி அவருக்கு பர்த்டேங்கிறதுனால இது கூட நான் பீட்ரூட் அல்வாவும் கூட வந்து ஆனியன் ரைத்தா ப்ளஸ் தால்ச்சா வச்சுருக்கேன். இந்த குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அண்ட் டெய்லி vlogs எல்லாமே நான் என்னுடைய குயின் ஜான்சியில் போட்டுட்ருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். குலையாமல் உடையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பரான 1 pot சிக்கன் பிரியாணி முஸ்லீம் ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ.
அறையில விழுந்தது எல்லாம் எடுத்து வாயில போடுதா உங்க குழந்தை? கவலை வேண்டாம். கிருமிகளற்ற தூய்மையான திரைக்கு ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர். ஜஸ்ட் 6 மொழி போதும். இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.